இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்கள், தாய் தகப்பன்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சில தாய் தகப்பன்களுக்கு 7 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க அது போல் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 12 பிள்ளைங்களும் சரி, 10 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 7 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களோட எப்படி இருக்காங்கனாக்கா ஒரு அன்போடு, ஒரு பாசத்தோடு, ஒரு ஐக்கியமாக விட்டு கொடுக்குற தன்மை. ஏதோ சிலவங்களுக்கு பொறாம அந்த மாதிரி இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. அவங்களுக்குள்ளாக தாய் தகப்பனை நேசிக்கணும், நம்ம அப்பாச்சு, நம்ம அம்மாச்சு, நம்ம தானே அவங்களை காப்பாற்றணும், நம்மளை விட்டால் யார் இருக்காங்கன்னுட்டு அந்த துடிப்பு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தாக்கா அது கேள்வியாக காணப்படுகிறது. இங்கே பாருங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, கடைசி நாட்களில் வந்துட்டு இது போல காரியங்கள் நடக்கும். எந்த போல காரியங்கள் நடக்கும்? யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க. பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இது போல சம்பவங்கள் எல்லாம் வரும்பொழுது இது தேவனுடைய வருகைக்கு வேண்டிய அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு, மேலும் கடைசி நாட்கள்ல கொடிய காலம் வரும் என்று அவர் சொல்றாரு. அது எப்படி என்ன கொடிய காலம்? நம்ம யோசிப்போம், பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களின் செய்திகள் நம்ம கேள்விப்படுவோம் பண்ணிட்டு. அது ஒரு பக்கத்துலனா, இன்னொரு பக்கத்துல என்ன தெரியுங்களா? கொடிய காலம்னா என்ன கொடிய காலம் தெரியுங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 5 வரைக்கும் நீங்க உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. நேரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்துல இந்த காரியங்கள் எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு, இன்னும் எத்தனை காரியம் நடக்கலன்னுட்டு. ஆனாக்கா நீங்க படிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் எல்லா காரியங்களும் நடந்திருக்குன்னுட்டு. அப்போ இந்த இடத்துல பவுல் வந்து 19 காரியத்தை அவர் சொல்றாரு. எப்படி இருப்பாங்க ஜனங்க, மேலும் கடைசி நாட்கள்ல எப்படியாப்பட்ட கொடிய ஜனங்க இருப்பாங்க, எப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஜனங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பில் இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். பாத்தீங்களா? இந்த காரியங்களை பவுல் வந்து சொல்லிட்டு வர்றாரு, பட்டியல் போட்டுட்டு வர்றாரு இத்தனை காரியங்களை. அப்ப இவைகளெல்லாம் படிச்சு நீங்க பாருங்க. நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் இது வந்து பயங்கரமான காலம். இந்த ஜனங்க எப்படி தெரியுங்களா? நன்றியே இல்லாம இருப்பாங்க. தாய் தகப்பன்க தன் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்துப்பாங்க, எப்படி கஷ்டப்பட்டு, எப்படி பெத்தெடுத்து, எப்படி வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆள் ஆன பிறகு தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா தாய் தகப்பன்களுக்கு கீழ்படுகிறதுல, தாய் தகப்பன்களை அவதூறா பேசுறது, அவங்களை கனவீனம் பண்ணி பேசுறது, அவங்களை கேவலப்படுத்தி பேசுறது, அவங்கள மன நோக பேசுறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். தாய் தகப்பன்களை அடிக்கிறது, தாய் தகப்பன்களை மன நோக வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யறாங்க. இப்ப பாருங்களேன், அவங்க சபைக்கு போறாங்களா? சபைக்கு போறாங்க. ஜெபிக்கிறாங்க. வேதத்தை வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய பாதத்துல போய் உட்கார்றாங்களா? சபைக்கும் வராங்க. எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான ஜனங்க அவங்க வந்துட்டு தேவனை நேசிக்கிற ஜனங்களா இருக்கிறாங்களா? அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களா காணப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையா தேவனுக்கு பயந்தவர்களா காணப்படுகிறார்களா? அப்படி பார்த்தா தேவனுக்கு பயந்தவர்களா காணப்படுறதுல தாய் தகப்பன்களை இகழ்ந்து பேசுறது, அவதூறு பண்ணி பேசுகிறது, நன்றின்றது அந்த ஜனங்களுக்கு இல்லாம போய் விடுகிறது. அநேக முறையில தாய் தகப்பன்க இதை யோசிச்சு எவ்வளவு வேதனைப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையின் அனுபவபூர்வமா நம்ம பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த வேலையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த பட்டியலான காரியங்களை நீங்க ஜனங்களை பார்க்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுகிறது? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க இவர்களோட ஒரு நாளும் நீங்க ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது. இவர்களோட நீங்க ஐக்கியம் வைத்தீங்கன்னா அந்த ஐக்கியத்தின்படி நீங்க வாழ்ந்துடுவீங்க. உங்களுக்கும் அந்த நன்றின்றது இருக்காது. அவதூறு பண்றவங்களா, கேவலப்படுத்துறவங்களா, நன்றியை மறுக்கிறவங்களாக அந்த மாதிரி காரியங்கள் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்களா வாழ்ற நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகைன்றது எவ்வளவு சமீபமா காணப்படுகிறது. ஒரு பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன
காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்பொழுது பவுல் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த கடைசி நாட்களில் இனாமதி ஜனங்க இருப்பாங்கன்னுட்டு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பார்க்கும்போது தேவனுடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறதுன்றது நமக்கு தெரிய வருகிறது. உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணிச்சுங்களா, ஒரு கழுத்தை வந்துட்டு அந்த வழியா போயிட்டு வந்துச்சுங்களாம். கழுத்தை வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சிங்கத்தினுடைய தோல் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துச்சுங்களாம். அந்த இடத்துல இருந்ததும் அதை பார்த்துட்டு இந்த கழுதை என்ன நினைச்சிச்சான், நம்மளை பார்த்தா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் நம்மளை சாப்பிட்டுடும், நம்ம பேசாம என்ன பண்ணிடலாம், இந்த சிங்கத்தினுடைய தோலை வந்து நம்ம போட்டுக்கலாம், அப்போ எல்லா மிருகங்களும் நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னுட்டு இந்த தோலை எடுத்து அது என்ன பண்ணிக்கிச்சுங்களா, போத்திக்கிச்சுங்களாம். போத்திக்கிறதும் இந்த பக்கத்துல வர மிருகங்க, போகிற மிருகங்க இவைகள்லாம் வந்துட்டு பார்த்துச்சுங்களாம். ஐயோயோ, இங்க சிங்கம் உக்காந்துட்டு இருக்கு, இங்க சிங்கம் படுத்துட்டு இருக்கு, நம்ம இந்த வழியா போனோம்னா நம்மள வந்து அடிச்சு சாப்பிட்டுடும், வேண்டாம், நம்ம இந்த வழி போகிறது, நம்ம வேற வழியா போயிடலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மிருகங்க வந்துட்டு இந்த சிங்கத்துக்கு பயந்துட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்து இந்த மிருகம் என்ன பண்ணிடுச்சுங்களாம், இத்தியா அறியாம கழுது எப்படி கத்தும் அது போல வந்து இது கத்த ஆரம்பிச்சிச்சுங்களாம். கத்த ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிய வந்துச்சுங்களாம் மற்ற மிருகங்களுக்கு, இது வந்து சிங்கம் கிடையாது, சிங்கத்தினுடைய தோலை போட்டுட்டு இருக்கிறதான கழுதன்னுட்டு. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இதே போலதான் சபைக்கு ஜனங்க வருவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க, கர்த்தரிடத்துல செபிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்களா பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு மேல நம்பிக்கையா இருக்கிறேன், இயேசுவை நான் என் ரட்சகரா ஏற்று நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கனியினால தெரியும், அவங்களுடைய கனியை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயங்களும் அவங்களுக்குள்ளாக காணப்படாது. ஆவியின் கனிகளை பார்த்தா அதுக்குள்ளாக காணப்படவே படாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களை, இப்படியாப்பட்ட மனுஷர்களை நீங்க பார்க்கும்பொழுது இவர்களை விட்டு விலகு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த காலத்துல, கொடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நீங்க நிலைச்சிருக்க வேண்டும். நம்ம அநேக முறையில் நம்ம ஜெபிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே எனக்கு இது தாங்க, ஆண்டவரே அது தாங்க, ஆண்டவரே நான் இது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு, இந்த காரியங்கள் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வேதனைப்படுவோம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே நான் வாழ்கிறது கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்துல பார்க்கும்பொழுது ஜனங்க பொல்லாதவர்களாக எண்ணப்படுகிறாங்க, ஒரு பக்கத்துல நீங்க சொன்ன சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட வருகை எவ்வளவு சமீபமான்றது தெரிய வருகிறது. ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், முடிவு பரியந்தம் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும், முடிவு பரியந்தம் ஆண்டவரே என் மரணம் வரைக்கும் நான் உண்மையா உமக்கு பயந்து உம்முடைய வழியில நடந்து உம்முடைய குணங்கள், உம்முடைய கனிகள் எனக்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரேன்ட்டு நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சின்னுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க தகப்பனை பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அப்பா கர்த்தாவே உண்மையான ஒரு பக்தி இல்லை, உண்மையான அப்பா தேவன் மேல ஒரு பற்றும் ஒரு விசுவாசம் காணப்படலை. ஆனால் ராஜா ஒரு பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பா பவுல் சொல்லுகிறதான குணங்கள் அப்பா இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோமே ராஜா, உம்முடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்க குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்பா ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சுத்தம் இல்லையா ராஜா, ஒவ்வொருத்தருக்காக கல்வாரி சிலுவையில் உம் ரத்தத்தை சிந்திக்கிங்களே, உன்னுடைய அன்புனால அப்பா அவங்களை நீங்க மீட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அப்பா நாங்கள் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா நாங்கள் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முக்குள்ளாக நிலைத்திருந்து கனி தருகிற பிள்ளைகளா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.